உங்களை தான் சார் கேட்குறேன். பசங்க எங்க? பசங்களை காணோம் சார். நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே அவங்கள அனுப்புனேன். பசங்களை யாரோ கடத்திட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு சார். பாத்தீங்களா, ஆசிரமத்தில் தான் ஃபோன் பண்றாங்க. சார், நீங்க எத்தனை மணிக்கு ஆசிரமத்துக்கு வருவீங்க? நான் வீட்டில் இருக்கேன், அப்புறமா வரேனே. அப்புறம் ஜெகன், கைலாஷ், அபிராமி, ஷாலினி எல்லாரும் அங்க இருக்காங்களா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? எல்லா பசங்களும் பட்டாசு வெடிச்சு சும்மா அமர்க்கலம் பண்றாங்க சார். சாப்பிட கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க சார். அப்படியா? பசங்க பட்டாசு வெடிக்கிறது வீடியோ காலில் காமி. இதோ உடனே காமிக்கிறேன் சார். சரி. என்ன சொல்றாங்க? என்னாச்சு? பசங்க அங்க இருக்கிறதா சொல்றாங்க. பாருங்க சார், எப்படி அங்க போறாங்க. நீங்க வெடிங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க சார். என்ன சார் இது? பசங்க அங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதான் ஒண்ணுமே புரியல சார். சார், யாரு விட்டாங்கிறத முக்கியம். பசங்க இப்ப அங்க சேஃப்டியா இருக்கிறாங்க, அது போதும் சார் எனக்கு. ச்சே, யாரோ கால் பண்ணி வீட்டுல தீபாவளி கொண்டாடிட்டு இருந்த என்ன பயமுடுத்தி விட்டாங்க சார். யாரோ கால் பண்ணதை நம்பி உங்க ஃபெஸ்டிவல் மூடையும் கெடுத்துட்டேன் பாருங்க. சரி சார், நான் வரேன் சார். வரேங்க. சரிங்க சார். சின்ன தமன்னா, பசங்க உயிரோட ஆசிரமத்துல இருக்காங்க. அதான் அத்தை எனக்கும் புரியல. இருங்க, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஒரு வழியா முடிஞ்சிரா. சொல்லுங்க மேடம். ஏய், என்னடா வேலை பண்ணிருக்கீங்க? வேலை கொடுக்கும் போது இதெல்லாம் சப்ப மேட்டர் மேடம், முடிச்சிடுறோம் அப்படி இப்படின்னு 1000 பேசுனீங்க. இப்ப எல்லாத்தையும் இப்படி கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. என்ன மேடம், வேலையை நல்லா முடிச்சா எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்க என்னடா போனை போட்டு இப்படி கத்துறீங்க? என்னாச்சு மேடம்? வேலையை முடிச்சாதானடா. 4 பொடி பசங்களை கூட உங்களால முடிக்க முடியல. நீங்கள என்னடா ரவுடிங்க? என்ன மேடம் சொல்றீங்க? இப்பதான் பசங்களை காரோட சேர்த்து பாம்பு வச்சுட்டு வந்திருக்கோம் மேடம். கிழிச்சிங்க. இப்பதான் அந்த பசங்க ஆசிரமத்துல பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறத சொல்றாங்க. நீங்கள எதுக்கு மேல ஆக்கில வைங்க போன. டேய் வாங்கடா. அவங்க கடத்திட்டோம், பாம்பு வச்சிட்டோம்னு என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்காங்க. யாரையும் காணோம். எங்கடா பசங்களை காணோம்? காணுமே. ஆஃப் ஆகிருக்குது பாம்பு. எப்படிடா? தெரியலையாண்ணா. தெரியலையா? போங்க. எங்கடா கிளம்பிட்டீங்க? சார், எல்லாரும் ராணி அக்கா வீட்டுக்கு போறோம். இவ்வளவு தானே? வாங்க, நான் கூட்டு போறேன். வாங்க. உள்ள போங்க. போங்க போங்க, வேமா போங்க. தாத்தா, நான் தான் பசங்களை கூட்டிட்டு போய் விடவே இல்லையே. அப்புறம் எப்படி பசங்க எல்லாம் அங்க போயிருப்பாங்க? சரி விடுப்பா சித்தார்த், நாம பயந்த மாதிரி எதுவும் ஆகல. இந்த கடவுள் காப்பாத்திட்டாரு, விடுப்பா. ராணி, அந்த ஐயா வந்துட்டாரு. முதல்ல அவருக்கு பலகாரம்லாம் கொண்டு போய் கொடுமா. நீ போமா.
ஐயா வந்துட்டாரா? சரி நான் இப்பவே போய் பலகாரம் சரிம்மா போய் பாரு போ. எப்படி பாட்டி? அதான் தெரியல. தமன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுதான் நம்மளோட எல்லா பிளானையும் உடைக்கிறான் தமன்னா. ஆமா அத்தை. ஆனா அந்த பசங்க எப்படி ஆசிரமத்துக்கு போச்சுன்னு தான் தெரியல. ஒன்னு கவனிச்சிங்களா? சித்தார்த்தும் அவன் கொண்டு போய் விடலங்கிறான். என்ன தமன்னா, இன்னுமா உனக்கு புரியல? ராணிக்கும் சித்தார்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஆள் தான் இத்தனையும் பண்ணிருக்கான். ஐயோ சித்தப்பா, அது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ச்சே. ஏய் தமன்னா, ராணி, ராணி பாத்து பாத்து, பட்டாசு வச்சிருக்கேன், கால்ல பற்ற போகுது. ஆமாங்க ஐயா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து பல யுகம் ஆச்சு ராணி, அத சொன்னா உனக்கு புரியாது. புரியாத மாதிரி பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரி இந்தாங்க ஐயா, பலகாரத்தை முதல்ல சாப்பிடுங்க. ராணி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னங்க ஐயா, மறுபடியும் புரியாத மாதிரி எதையோ சொல்ல போறீங்க, அப்படிதானே? இல்ல ராணி, உண்மையை சொல்ல போறேன். உனக்கு அப்படியே பொம்மியோட கைப்பக்குவம் வந்திருக்கு. சும்மா சொல்லாதீங்க ஐயா, எனக்கு பலகாரமே செய்ய தெரியாது. ஒரு தடவை போட்டி வச்சப்போ அக்கா சொல்ல சொல்ல அப்படியே பண்ண, அவள்தான். எனக்கு போய் கைப்பக்குவம் அது இதுன்னு சொல்றீங்க. இல்ல ராணி, உண்மையாவே உனக்கு பொம்மியோட கைப்பக்குவம் கிடைச்சிருக்கு. என்ன ராணி, நான் உன்னை பாராட்டி பேசிட்டு இருக்கேன், சிரிக்காம இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கியே, ஏன் என்னாச்சு? இல்லங்க ஐயா, அக்கா அந்த பஞ்சபூத பூஜை பண்ணி ஏவலுங்களோட சண்டை போட்டு என்னை காப்பாத்தினதுல இருந்து அக்காவை பத்தி எந்த தகவலும் இல்ல. நான் 9 விளக்கேத்தி அக்காவை நினைச்சு வேணுனாலே என் கண் முன்னால வந்து நிக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி வரதே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க ஐயா. அக்காக்கு என்ன ஆயிடுச்சா என்னன்னு கூட தெரியல. கவலைப்படாத ராணி, உனக்கு பொம்மியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரி, எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்தியே, உன் ரூம்ல இருக்கிற மீனுக்கு ஏதாவது கொடுத்தியா? ஆமாங்க ஐயா, மறந்தே போச்சு. பசங்கெல்லாம் வந்து விளையாடுனதுல நான் மறந்தே போயிட்டேன். பாவம், வாயில்லா ஜீவன். அதுக்கு போய் நான் ஏதாவது போடுறேன். ராணி, பொம்மி அந்த மீனுக்குள்ள இருந்து வெளியே வர டைம் வந்துருச்சு. இனிமேதான் இந்த யுத்த காண்டத்தோட உச்சக்கட்ட விளையாட்டே இருக்கு. இந்த லேக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போன் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க. ஆமா தமன்னா, ராணியோட கால சர்ப தோஷ நேரத்துல ராணிய கொல்லணும்னு போச்சு. அதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல தமன்னா. அதையத்தான் நானும் கேட்கிறேன். இது என்ன தமன்னா? ஐயோ, அக்கா என்னவோ யாரோ கழட்டி போட்ட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இது என்னன்னு கேக்குற மாதிரி கேக்குறாங்களே. இது அந்த இச்சாதாரியோடதாச்சே. இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு புரியலையே. என்னத்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது எங்க இருந்துச்சு? எல்லாம் அந்த லேக்காவோட ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன். நேத்து தீபாவளில, அதான் தீபாவளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இத கழட்டி போட்டுட்டு போயிருக்கா போல இருக்கு. ஏங்கா, நம்மள மாதிரி அதுவும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் தீபாவளி கொண்டாடுமா? ஐயோ இல்லக்கா, நீங்க தான் தீபாவளி ட்ரெஸ்னு சொன்னீங்க, அதனாலதான் கேட்டேன். அதுக்குள்ள என்ன முறைக்கிறீங்களக்கா? என்ன தம்பி, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நேத்து அமாவாசை, அதனாலதான் பாம்பு சட்டையை உரிச்சு போட்டு போயிருக்கு. இது முதல் தடவை இல்ல தமன்னா.
பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா பூலோகமே இருண்டு போயிடும்னு நினைச்சுக்குமே. அந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறியா நீ? இல்ல நீ என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேங்கிறதுக்காக எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? தமன்னா, நீ என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிற. நீயும் இப்ப சொல்லுவ அப்ப சொல்லுவேன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ இத பாரு, ராணியையும் சித்தார்த்தையும் சாகடிக்கிறதுக்காக நீ சொல்றது எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்புறதுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. நீயும் தம்பியும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஆனா எங்க 2 பேர்கிட்ட நீங்க சொல்ற 30% தான் உண்மை. மத்தது எல்லாமே போய். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி தமன்னா உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல. தமன்னாவை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் ஒன்றும் தெரியாம பேசிட்டு இல்ல. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியும்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்கம்மா, இதை எப்படியே விட்டா சரியா வராது. அவங்க போய் சொல்றாங்கன்னு தெரியுது, என்னன்னு கேளுங்க. அத விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. தமன்னா, சும்மா இரு. நீ பேசாம அக்கா கிட்டயும் மனோ கிட்டயும் இச்சாதாரி பத்தின விஷயத்த சொல்லிடு. என்னத்தை தான் மறைக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க. மறைக்கலன்னா அவங்க முறைக்கிறாங்க, சொல்லுன்னு சொன்னா இவன் முறைக்கிறா. என் மூஞ்சியை பார்த்தாலே இவங்களுக்கு எல்லாம் முறைக்கணும்னு தான் தோணுமா? அத்த, என்னத்த நான் இதுக்காக உங்ககிட்ட மறைக்க போறேன்? அந்த பூஜை நேரத்துல லாரா நிறைய பாம்புகளை ஏவி விட்டால, அதுல ஏதாவது ஒண்ணு சட்டையை உரிச்சு போட்டு போயிருக்கும். தமன்னா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ போய் சொல்லல. ஆனா அதுக்காக உண்மையையும் முழுசா என்கிட்ட சொல்லல. இவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நீயா ஒரு முடிவு பண்ணிருக்க. அதனால உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்ற. நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஆட்டி முட்டாள் இல்ல. ஐயோ அத்தை, அது வந்து நான் இங்க பாரு, நீ ஏன் என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, மறைச்சு பண்றேன்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா நடக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்ல. சரி பரவாயில்ல, இவன் எனக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டா, ஆனா உருப்படியா அவ காரியத்தை முடிச்சிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? என்னவோ அந்த ராணியோட கால சர்ப தோஷத்துல அவளை பாம்பை வச்சு போட்டுடலான்னு பிளான் பண்ண, அது நடக்கல. நேத்து இந்த தீபாவளி அவளுக்கு மறக்க முடியாத தீபாவளி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எல்லாம் ஏற்பாடு பண்ண. கடைசியில என்னாச்சு? அவ சாதாரணமா கொண்டாட வேண்டிய பண்டிகைய சூப்பரா கொண்டாடினா. இத பாரு, இந்த போட்டி நடத்தும் போது ஸ்கோர் போர்ட்ல எழுதுவாங்களே, அந்த மாதிரியே ஆண்டவன் அவ ஸ்கோர் போர்ட்ல நல்லா எழுதிக்கிட்டே போறான். ஆனா நம்ம ஸ்கோர் அப்படியே 0ல தான் நிக்குது. ஆனா இதுக்கு நீ குடுக்கற பாரு ஒரு பில்டப், பாப்பா அதுதான் தாங்க முடியல. அத்த, இது வரைக்கும் எப்படியோ இந்த ஒரு தடவை என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் எப்படியாவது அதை செஞ்சு முடிக்கிறேன். அப்படி நான் அதுல தோத்துட்டேன்னா அப்புறம் எல்லா விஷயத்தையும் நானே வந்து உங்ககிட்ட சொல்றேன். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட பல விஷயங்களை நீ மறைச்சிருக்க அப்படிங்கறத நீ ஒத்துக்கிற, அப்படிதானே? சரி, நீ சொன்ன மாதிரி இதுதான் உனக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். இதுல நீ ராணிய போடுற, இல்லனா நீ எதுவுமே கிழிக்க வேண்டாம். ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாடா. மாமா, இங்க பாரு தமன்னா, உனக்காக நான் அம்மா கிட்ட விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். ஆனா அம்மாவுக்கு கோவமே நீ எங்ககிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறது தான். ஆனா எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்க 2 பேரும் முட்டாளாக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனாலதான் அம்மா உங்ககிட்ட கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆதங்கத்தை தான் காட்டிட்டு போறாங்க. உனக்காக நானும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், பாத்துக்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் தமன்னா, இதுக்கு மேலேயும் அக்கா கிட்டயும் மனோ கிட்டயும் உண்மையை மறைக்கிறது சரின்னு தோணுதா? ஐயோ சித்தப்பா, எனக்கு ஒன்னும் அவங்க கிட்ட மறைக்கணுங்கிற எந்த எண்ணமும் இல்ல. நான் அந்த இச்சாதாரிய பத்தி சொன்னா கூடவே அந்த பொம்மையை பத்தி சொல்ல வேண்டி வரும் தான் நான் எதையுமே சொல்லாம இருக்கேன். பூமியை மட்டும் இல்ல, அவ ஆவியையும் நீ நினைச்ச மாதிரி அழிச்சிட்டியே, அப்புறம் எதுக்காக தயங்குற? எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியதானே? இல்ல சித்தப்பா, சித்தார்த் ராணி 2 பேரோட கதையை முடிச்சிட்டு சந்தோஷமா அத்தை கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட சொன்ன மாதிரி இதுதான் என்னோட கடைசி ட்ரை. இதுல நான் தோக்க மாட்டேன். அப்படி நான் தோத்துட்டா
அத்தை சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நான் அவங்க கிட்டே விட்டுட்டு அத்தை கிட்ட சாரி கேட்டுட்டு நான் இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கி வேடிக்கை மட்டும்தான் பாப்பேன். சரி தமன்னா, லேக்காவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. அவ வந்தா மட்டும்தான் இந்த கடைசி சான்ஸ்ல நம்மளால ஜெயிக்க முடியும். ம். உனக்கு அப்படியே பொம்மையோட கைப்பக்கம் வந்திருக்கு. எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்தியே, உன் ரூம்ல இருக்கிற மீனுக்கு ஏதாவது கொடுத்தியா? ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்த மீனை கண்டுகினே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதே. மீனாண்ட ஒரு 2-3 வார்த்தை பேசிடுவோம், அதான் கரெக்ட். ஏய் மீனு, உனக்கு சாப்பாடு வச்ச நானு ஐயா கேட்டாரு. அப்படி அவரு கேக்குறாருன்னா அது என்னவோ காரணம் இருக்கும் தான் தோணுது. அது மட்டும் இல்ல மீனு, அதிசயமா திடுதிப்புன்னு அக்காவை பத்தி பேசினாரு. அப்படின்னா உனக்கு அக்காவை பத்தி தெரியுமா? தண்ணிய மஞ்சள் கலர்ல காட்டுதுன்னா அப்போ உனக்கு அக்காவை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குதுன்னு தானே அர்த்தம். அது நல்ல விஷயமா தான் இருக்கும். இதே ரூம்ல வச்சு அக்காவாண்ட எத்தனை தபா பேசுகிறேன்னு தெரியுமா? அது மட்டுமா, எத்தனை தபா அக்காக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து இருக்கிறேன். அப்பெல்லாம் ஏன் என்னாண்ட அக்காவை பத்தி எதுவுமே சொல்லல? ஐயா சொல்ற மாதிரி எல்லாமே எல்லா நேரமும் நடந்துருமா? அது அதுக்கான நேரம் வர சொல்ல தானே நடக்கும். இப்ப நமக்கு அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. அக்கா, நீ எங்க இருக்கிறன்னு தெரியல, ஆனா நீ நல்லா இருக்கிற, அது மட்டும் தெரியுது. அது போதும்க்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, கூடிய சீக்கிரமே நீ கண் முன்னாடி வந்து நிப்ப. இங்க பாருப்பா, இந்த தீபாவளி எங்களுக்குமே மறக்க முடியாத தீபாவளி ஆயிடுச்சுப்பா. ஆமா சித்தார்த், அந்த பசங்க வந்து சிரிச்சு சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடினதுல இது வரைக்கும் நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனைங்க, பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்தே போச்சு. பறந்து போனது மட்டும் இல்ல சித்தார்த், மறந்தும் போச்சு. கரெக்டா சொன்னீங்க அத்தை. ஆனா அண்ணா, நீங்க நினைச்ச மாதிரி அன்னைக்கு மறக்க முடியாத தீபாவளி கிஃப்ட் கொடுத்துட்டீங்க. தர்ஷினி சொல்ற மாதிரி இந்த தீபாவளி ராணிக்கு மட்டும் இல்ல, நமக்குமே மறக்க முடியாத தீபாவளியா தான் அமைஞ்சிருக்கு. என்னப்பா தாத்தா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது இல்ல தாத்தா, இப்ப கூட அந்த பசங்க எப்படி ஆசிரமத்துக்கு போனாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு தாத்தா. சித்தார்த், நீ பசங்களை காணான உடனே டென்ஷன்ல பசங்களை தேடி பிடிச்சு கொண்டு போய் விட்டுருப்ப. நீ இருக்கிற டென்ஷன்ல மறந்துருப்ப. அதான் பசங்க தான் ஆசிரமத்துல பத்திரமா இருக்காங்கல்ல, அப்படியே அதை பத்தி யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரி பசங்க சேஃபா ஆசிரமத்துல இருக்காங்க. ஐயோ, லேக்கா என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. ஐயோ பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கும் பிரச்சனை தானே. நீ ஃபோன் பண்ணி பாருப்பா. சரி. ட்ரை பண்ண தாத்தா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன்பா சித்தார்த், ஒருவேளை தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, விடுப்பா, அவங்களாவே வருவாங்க. ஏன்பா சித்தார்த், ஏதாவது பிரச்சனையா? சித்தார்த் லேக்காவை பத்தி ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இங்கேயே நின்று கவனிப்போம். என்னப்பா சித்தார்த், மறுபடியும் இச்சாதாரியால ஏதாவது பிரச்சனையா? இல்ல தாத்தா, பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. இது எத்தனை வருஷத்து பாக. ராணிக்கு காலசர்ப தோஷம் வந்தப்ப கூட அதால எதுவுமே பண்ண முடியலங்கிற வெறி அதோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்கும்ல. இங்க அவங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இச்சாதாரியோட நடமாட்டம்
நம்ம வீட்டை சுத்தி இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. அது கிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு நமக்கும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல தாத்தா, அந்த இச்சாதாரி எந்த உருவத்தை வேணா எடுக்கும், ஆனா லேக்காவோட உருவத்தை மட்டும் எடுக்கவே முடியாது. அதான் அவங்க இருந்தா சேஃபா ஃபீல் ஆகும். இதுக்கும் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. பொறுமையா இருப்பா, கண்டதையும் யோசிக்காத. சீக்கிரமே லேக்கா வந்துருவா. மட சாம்பிராணிங்களா, இதுக்கு பேர் தான் திருடங்கையிலேயே சாவியை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த லேக்கா தான் இச்சாதாரின்னு தெரியாம அவ கூட இருக்கிறது தான் ராணிக்கு சேஃப்டியா. ஐயோ, யாரா இருக்கும்? தாத்தா யாரு? யாரு? யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ராணி இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? என்ன இது, ராணியை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா? இவ யாரு என்னன்னு தெரியலையே. இத முதல்ல தமனா கிட்ட போய் சொல்லணும். உனக்கு அக்காவை பத்தி என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன அண்ட காட்டி கொடு. என்ன சரியா மீனு? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். ராணி, தாடிகாரன் கூப்பிடுறான், நான் போய் என்னன்னு கேட்டுன்னு வந்துடுறேன். ராணி, ராணி, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்கம்மா. என்னது? ராணி, என்ன தேடி யாரோ வந்திருக்கிறாங்களா? என்ன மீனு, இதுவும் உன் வேலை தானா? யார் வந்திருக்கிறாங்கன்னு தெரியலையே. இரு, கண்டுக்கின்னு வந்துடுறேன்.